பிண்டப்பொழிப்பு. இது நாம கடந்த வகுப்புல பார்த்தது. அதாவது ஒளி விளக்கினும் விடயத்தை ஆன்மா. ஒளி விளக்குனாலும் கூட சூரிய ஒளி விளக்கிதான் இருக்குது. இருந்தால் கூட விடயத்தை ஆன்மா காட்ட காணும். அந்த கண்ணுல ஒளிபட்டு அந்த கண்ணொளியை விளக்கி நிற்பது சூரிய ஒளி. அது விளக்கித்தான் நிக்குது. ஆனாலும் விளக்கி நின்னாலும் அது என்ன செய்யாது, அது பார்க்காது. ஆன்மா காட்டத்தான் காணும். ஏன்? அது சடம். ஏன்னா அது சடம். விளங்குதா? அது சடம். அதுவா ஒரு விடயத்தை காண்பதற்கு அதுக்கு என்ன இல்ல, அறிவு கிடையாது. அறிவு கிடையாது. அதனால அது என்ன செய்யுது? ஆமா, அந்த ஒளி விளக்கி இருந்தா கூட அது தானா என்ன செய்யாது ஒரு விடயத்தை. அது தகுதி இருந்தா கூட காணாது. தகுதி இருந்தா கூட காணாது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன வேணும்? என்னம்மா? அத செலுத்துகிற நிமித்தம் வேணும். ஒரு அறிவுடைய பொருள் அதை செலுத்தணும். காணுதல் ஒரு காட்சி நிகழணும்னா அதுக்கு ஒரு நிமித்த காரணம் வேணுமா இல்லையா? அறிவுடைய பொருள் தான் நிமித்த காரணம்னா இருக்க முடியும். அப்போ அதை செலுத்துற உயிர். ஆமா, அத நீங்க அந்த சிவஞான சித்தியார் யாருமா அது? ஏமா சிவஞான சித்தி யாரு? அதுல 2வது நூற்பாவுல சிவஞான சித்தியார்ல 2வது நூற்பா வினையை பற்றி சொல்றாரா இல்லையா? என்னம்மா? இருவினை இன்ப துன்பத்து இருவினையால் வரும் இன்ப துன்பத்து உயிர் பிறந்து இறந்து வருவது போவது ஆகும். மன்னிய வினை பயன்கள் தரும் அரண் தரணியோடு தராபதிக்கு போல தாமே மறுவிடா வடிவம் கண்ம பயன்களும் மறுமை கண்ணே. மறுமை கண்ணே. எப்படி படிக்கிறாங்க? ஏ கண்ணே. மருத்துவன் போலவும் அரசன் போலவும் சொல்லி. சரி, அந்த கண்ணேங்கிறது யார பார்த்து கண்ணேங்கியோ? கண்ணே மணியனு யாரம்மா? பெருமானையாமா? பெருமான நீங்க அப்படி சொல்ல மாட்டே. சொல்லலாமே, சொல்லணும் இல்லையா? ஆமா. அப்போ இந்த மறுமை கண்ங்கிறது மறுமை கண் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். மறுமைன்னு சொல்லிட்டு கண்ணுன்னு சொல்லக்கூடாது. கண்ணுங்கிறத தனியா பிரிக்க கூடாதுங்க. கண்ணே கூடாது. அதுல உங்களுக்கு 112வது பாட்டுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? என்னம்மா? அது பல பாட்டு இருக்குது. ஆமா, அவ சொல்றாவோ. அந்த 112வது பாட்டு என்ன பாட்டு? என்னமா? உலகுடல் கரணம் ஒரு பலம் ஏதி செய்து பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பது ஆனலாலே. என்னமா? அழகில்லா அறிவின் ஆணை அனைத்திலும் அருளினாலே. அப்படின்னா என்னடா? காட்டு உபகாரத்தை சொல்றது.
அப்படி எழுதிருக்கியா 8 வினை அந்த தொகையை சொல்லி ம். இதுவும் 234 பாடலை சேர்த்து பார்க்க சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் எழுத்தர் தான். ஆமாய்யா 234 கருவியால் பொருளால் காட்டால். ம். ஆமா. நல்லா தான் வச்சிருக்கேன். அதனால இப்போ அந்த பாட்டுல நாம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா 8 வேணும். ஆமா இல்லையா? எந்த 8 வேணும்? எந்த 8 வேணுமா? போட்டுருக்கலையா நீங்க? அதான் போட்டுக்கலாம். ஏன்டா கேட்டியோ? கலந்தும் காலம் ஒரு பல- அதுவே அதுல போட்டுக்கல. ஏப்பா சரியான ஆள் தான். இல்ல இல்லையா? இல்லையா? அதுதான் போட்டிருக்க. அத பாத்துக்கிட்டு என்கிட்ட என்ன கேள்வி? சரிம்மா வேற யார்ட்டாவது கேட்கேன். உங்ககிட்ட கேட்டா அதான் பொசத்துல இருக்கிற ஏன்டா ஏன் கேட்கறீங்க? சக்தி அம்மா நீங்க சொல்லுதீடா 112வது பாட்டு சித்தியார்ல. கேட்கறதுக்கு முன்னாலே நான் மாட்டேன் வாங்க. ஏன்டா கேட்காதீங்க, நான் இப்பதான் வெளியில போயிட்டு வரேன். சொல்லுடா 8 காரணம் என்னெல்லாம்? உலகு, உடல், கரணம், ஒரு பலம், நியதி செய்தி, பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பது ஆனால்னு சொல்றாரா இல்லையா? அது என்ன? உலகுங்கிறது என்னது? உலகு, உடல், ஒரு பலம், நியதி செய்தி. முதல்ல உலகுங்கிறது என்னது? உலகுங்கிறது உயிர், செய்பவன், வினையே செய்வது. செய்வது. அப்போ உலகு, உடல், உடல்ங்கிறது கருவி, இடம். உலகு, உடல், ஒரு பலம், நியதி செய்தி. ஒரு பலம்ங்கிறது என்னது? வினை பயன். என்னதற்கு இது பயனுங்கிறாரா இல்லையா? நியதினானது நியதி. இத நீங்க இந்த பாட்டை எதோட பொருத்தி பார்க்கணும்? என்னம்மா? அது சரி, அது சரி. இத தொல்காப்பியம் சூத்திரத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். வினையை செய்வது செய்யப்படும் பொருளே அந்த பாட்டோட பொருத்தி பார்க்கணும். அந்த 8 காரணங்களை தொழில் முதல் நிலை, அந்த இதெல்லாம் என்னது? தொழில் முதல் நிலை. ஒரு தொழிலை நாம செய்யறதுக்கு தொழில் முதல், வினை முதல் எது அப்படின்னு இதெல்லாம் முதல்ல இருந்தாதான் நாம ஒரு தொழிலை செய்ய முடியும். நாம அங்க 3ன்னு சொல்றதை இங்க விரிச்சி சொல்றாரு.
இல்லையாம்மா? நாம அங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா 3 காரணம் தானே சொல்றோம். அதை இங்க விரிச்சு எத்தனையா சொல்றாரு? 8 சொல்றாரு. அப்போ இதுல அந்த உலகுன்னு சொல்ற அது ஒண்ணுதான். இதுல 8 சொல்லல. நாம அந்த குறைச்சி ரெண்டு இது குறைச்சிருக்கும். அத நாம உருபலம் நியதி செய்திங்கிற போது அத நாம அது கூட சேர்த்துக்கிடுறோம். நியதிங்கிறதுனால நாம என்ன சொல்றோம்? என்னதற்கு இது பயன் அப்படின்னு வர்றதுல நாம அந்த நியதியில 2 சேர்த்துருவோம். அப்படி சேர்த்து 8 ஆக்கிக்கிடுறோம் இல்லையா? அதுல 8 இல்ல ஆக்சுவலா. ஆமா, அதெல்லாம் 2 சேர்த்து. ஆமா, என்ன அப்போ வினை வினை ஒரு வினை செய்வது அதாங்க உயிர். வினை அப்படிங்கிறது முதல்ல வினை. ஒரு செய்யறதுக்கு முதல்ல வினை இருக்கணும். என்ன இருக்கணும்? வினை இருக்கணும். இங்க உடல்ங்கிறது இடம், செய்யற இடம். வினை செய்கிற இடம் வேணுமா இல்லையா? உடலாகிய இடம். என்னதற்கு இது பயன் அப்படிங்கிற 2 நியதியில சேர்க்கிறோம். அப்போ இங்க ஒரு பொருள் புடைப்பெயர்ச்சி, அதுதான் செயல்கிறோம். அதுக்கான முதல் நிலைகள் காரணம் இதெல்லாம் காரியத்துக்கு முன்னால நிக்கணும். அதனால இது முதல் எனப்பட்டது. வினை முதல். இதெல்லாம் வினை முதல். ஒரு வினையை செய்வதற்கு முதல் நிற்க வேண்டியவை எதெல்லாம்னா வினை. வினை வினைன்னா என்ன? வினை என்னது? வினைங்கிறது என்னது? வினைய இனிமேதான் செய்ய போற. இப்ப வினைய முதல்ல நிக்கணும்னா என்ன? என்னப்பா வினைங்கிறது? இப்போ குடத்தை வனைந்தான், குடத்தை வனைந்தான் அப்படின்னு சொன்னா அங்க வனைதல்ங்கிறது தொழில் இல்லையா? வனைதலை செய்தான். அப்போ வினை என்னதுன்னா வனைதல். வனைதல் இந்த வனைதலை செய்யக்கூடிய ஆற்றல். வனைதல்ங்கிற தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் இவற்றை இருக்கணும். விளங்குதா? இப்ப என்கிட்ட கொடுத்து மண்ணை கொடுத்து பானையை செய்யணும், சக்கரம் இருக்கு, சுத்தர கம்பு இருக்கு, மண் இருக்கு, செய் அப்படின்னா அப்ப என்கிட்ட என்ன இல்ல? வனைதல் சக்தி இல்ல. செய்யக்கூடிய சக்தி இன்கரண்டா இருந்தாதான் வெளிப்படும் இல்லையா? கொத்தானாருன்னா அந்த கோத்தல்ங்கிற அந்த சக்தி இருக்கணும். தைச்சோம்னா தைக்கிற சக்தி அவன்கிட்ட இருக்கணும். வேணும்லாமா? வடித்தல் என்ற சக்தி இருந்தா அவன் சிற்பங்களை வடிக்கலாம். அந்த சக்தி இல்லாதவனால செய்ய முடியாது. அதான் வினை. நோகவு செய்யக்கூடிய ஆற்றல், செய்யக்கூடிய ஆற்றல் இல்லையா? அந்த வனைதல் சக்தி.
அது சூக்குமமா இருந்தா ஸ்தூலமா வெளிப்படும், இல்லைன்னா தோன்றாது. இல்லது அப்போ செய்வது செய்வதுங்கிறது எழுவாய். செய்வதுன்னா என்னது? எழுவாய்னா நிமித்த காரணம். முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் கூட்டுறவன். அது எழுவாய். என்னம்மா? ஆமா, அவன்கிட்ட செய்யற இருக்கணும். செய்யறவன் ஒருத்தர் இருந்தா தானே அவன்கிட்ட அந்த சக்தி வரும். அவனே இல்லாம சக்தி மட்டும் எங்க வந்து செய்யும்? விளங்குதா? செய்யற குயவன் வேணும்லாமா? எழுவாய். அவன் தான் எழுவாய். அப்புறம் செயற்படு பொருள். செய்யப்படு பொருள் என்னது? வனைதாம்னா பானை இல்லையா? கடம். கடம் இனிமே தானே செய்ய போறான். செய்யப்படு பொருள் அந்த மண்ணாகிய அந்த முதல் காரணத்துல குடத்தை செய்வதற்கான அது தூக்கமா இருக்கணும். குடம் உருவாவதற்கான தன்மை அதுல இருக்கணும். மணலை கொடுத்துக்கிட்டு இதுல வச்சுட்டு பானை செய்யணும், செய்ய முடியாது. விளக்குதா? செய்யப்படு பொருள்னானது முதல் காரணத்துல காரியத்துக்கானது தூக்கமா கிடக்கணும். செய்யறவன்கிட்ட ஆற்றல் கிடக்கணும். செய்யப்படு பொருள்ல அதுக்குள்ள தன்மை இருக்கணும். விளங்குதா? அத செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும். நிலன், அதுதான் நிலன். செய்யக்கூடிய இடம். என்னமா? செய்கிற இடமா? அப்புறம் காலம், அதுக்குரிய காலம் வரணும். காலம் அதை செய்யறதுக்கு கருவி. கருவி என்னது? அது துணை காரணம். தண்டு சக்கரம். இல்லையா? என்னதற்கு அதை செய்யறோம்? எதுக்காக? எதுக்காக செய்யறோம்? என்னமா? என்னதற்கு அப்படி எதுக்காக செய்யறோம்? அத பயனிட்டால் யார் அதை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு என்ன பயனுக்காக தேவை? அது எது? என்னதற்குன்னு கன்சியூமருடைய தேவை. அவனுக்கு தேவையில்லாததை போய் செஞ்சுட்டு இருந்தா நமக்கு இந்த உடம்ப கொடுக்காமா? அது நமக்கு எதுக்கு கொடுக்காம இருக்கா இல்லையா? எதுக்காக கொடுக்காம இருக்காம இல்லாமா? அந்த உடம்ப கொண்டு நமக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு
என்னதற்காக கொடுத்தான் அப்படின்னு இருக்கா இல்லையா? சரி, இது என்னதற்கு? அப்போ அதை செய்யறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அதை பெறுபவருக்கான காரணம் இது யாரு? ஆமா, செய்பவருக்கான காரணம் இருக்கணும். பெறுபவருக்கு, அத பயனை பெறுபவன் இல்லையா? இதை செய்தவனுக்கு என்ன பலன், பெறுபவனுக்கு என்ன பலன்? விளங்குதா? என்னதற்கு இது பயன். இது பயன்கிறது இவனுக்கு, செய்பவனுக்கு பயன். என்னதற்குங்கிறது பெறுபவனுக்கு பயன். என்று இந்த 8 இல்லையா? இதத்தான் இங்க உலகுங்கிறது. உலகுங்கிறது யாரு? ஆமா, மற்றவங்க எல்லாம் இது உலகுங்கிறத செய்யற இடம்னு சொல்லியிருப்பாங்க. இதோட இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இங்க உலகுங்கிறது உயிரையும் குறிக்குமா இல்லையா? செய்கிற உயிர், உடல் என்பது அந்த இடம். கரணம். கரணம் என்பது என்னது? அகப்புற கருவிகள். கரணம் என்னது? அகம் புறமாக்கிய கருவிகள். காலம், அதுக்குரிய காலம் வரணும். ஒரு பலம், அது செயலின் பயனாக வரும் செயற்படு பொருள். இங்க பானை, ஒரு பலம். நியதி, அது என்னதற்காக, இது பயனாக. பயன் ரெண்டா பிரிச்சோமா இல்லையா? அது ரெண்டையும் அத கன்சியூமர் இல்லையா? அவனுக்கு பயன், செய்பவனுக்கு என்ன பயன். அது ரெண்டையும் ஒன்னாச்சாச்சு. ஏன் ஒன்னாக்கிட்டாரு? ஏன் அப்படி செஞ்சாரு? ஏமா செஞ்சாரு அப்படி? என்னமா? ஆமா, இதெல்லாம் செய்விக்கிற அவனுக்கு பயன் வேண்டியது இல்ல, இதெல்லாம் செய்விக்கிறவன் இறைவன். இறைவனுக்கு நாம இதை செய்யறதுனால அவனுக்கு ஒரு பயனும் இல்ல. பயனெல்லாம் யாருக்கு? நமக்கு. அப்படிங்கிறது இல்லையா? அவனுக்குன்னு தனியா ஒரு பயன் இல்லை. ஆனா அவனுக்கு என்ன பயன் இருக்கு? ஆன்மாக்கள் இத பயன்படுத்தி நற்கதி அடைஞ்சா அவனுக்கு ஒரு இன்பம். செய்தி என்பது தொழில் பண்பு. செய்திங்கிறது நாம் அங்க நோகவும் நம்மள வினையேன் வந்ததா இல்லையா? அததான் செய்திங்கிறார். விளக்குதா? இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிவஞான முனிவர் மட்டும்தான் அத அந்த சூத்திரத்தோடு பொருத்தி ரெண்டையும் சொல்றாரு. விளக்குதாமா? அதனால இந்த காட்ட காண்பதாகிய கண்ணுக்கு அதை காட்டினாலும் உயிர் இல்லைன்னா என்ன செய்யாது? அது காணாது. அப்போ உயிர் தான் என்ன செய்யணும்? அது 5ஆம் நூற்பாவ முதல் அதிகாரம் என்னது? ஈண்டு ஐம்பொறிகள் ஆன்மாவால் அறியும் என்பதே அவற்றின் நான் ஆன்மா ஒற்றித்து நின்று காணினால அவை ஒன்றையும் விடையா ஆகலாம். எல்லாம் மறந்து போதியா?
விளங்குதா? ஏன்னா அது தடம், அதுக்கு சுதந்திரமா காட்சி இல்லாத. அதனால அந்த கண்ணுக்கு அது தன்னுடைய விடயமாகிய உருவத்தை காணுமாறு பிரிப்பின்றி உடங்கியைந்து அத்துவிதமாய் நின்று, இல்லையா? அதற்கு அந்த தன்மை உடைய கண்ணுக்கு அதனை அந்த விடயமாகிய உருவத்தை உயிர் காட்டி, ஜடமான கண்ணுக்கு உயிர் காட்டி, காட்டின விடயத்தில் செலுத்தி தானும் இந்த கண்ணோடு உடனாய் நின்று காண்கின்ற, நான் கண்டு வருகிற ஆன்மாவை போல அப்படின்னு ஓமைய பார்த்தோம் இல்லையா? ஓமை. இங்க பொருள் என்னது? பொருள் அறிவிக்க அறிவதாகிய, அறிவிக்க அறிவதாகிய, அறிவிக்க அறிவதாகியன்னா நீங்க அறிவிச்சா எல்லாம் அறிஞ்சிருவீளா? அது எப்படி நாங்க அறிவோம்? நீ சொல்லிட்டே இருந்தாலும் அங்கிருந்து பெருமாள் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அறிவிக்க அப்படிங்கறத எப்படி சொல்லணும்? நெறியில் அறிவிக்க. எப்படி அறிவிக்கணும்? நெறினா என்ன? ஏமா நெறினா என்னது? என்னப்பா என்ன சொல்றாங்க பெருமான? படிமுறை ஆன்மாவின் தகுதி அறிந்து அதற்கேற்ற படியில். உங்க லட்சணம் எப்படி இருக்குது? அறிவு இதுக்கு இவ்வளவு சொன்னாதான் புரியும் அப்படிங்கிறத உங்களுடைய அறிவின் தன்மையை அறிந்து அதுக்கேற்ற நெறியில் அறிவிக்கும். விளங்குதாமா? ஆன்மாவினுடைய அறிவின் தன்மை அறிந்து, அதெல்லாம் விஞ்ஞான அகல இருக்கு, பிரளய அகல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி அறிவிக்கானா இல்லையாமா? ஒரே மாதிரி அறிவிக்கிறா இல்லையா? அப்ப அந்த தன்மை அறிஞ்சுதானே அறிவிக்கான். அதே போல நமக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தன்மையை அறிஞ்சு நெறியில் அறிவிக்க அன்றி அறியா உலகங்கள்னு சொல்லியிருக்கா இல்லையா? அவன் சொன்னதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட முடியாது. அப்படி இருந்தாதான் முதல்ல முக்கிய பத்தி சொல்லிடுவானே. முதல்ல உலகத்துல செலுத்தி இப்படி எத்தனையோ பிறவிகள் செலுத்தி பக்குவம் வந்த பிறகுதான் அங்க செலுத்துறான். விளங்குதாமா? அதனால நாம படிப்படியா தான் அறிவோம். அப்போ நமக்கு நெறியில் அறிவித்தால் மட்டும்தான் அறிவோம். அதனால நெறியில் அறிவிக்க அறிவதாகிய, அப்போ அது யார் அறிவிக்க முடியும்? நெறியில் அறிவிக்க அப்படின்னா நெறியில யார் அறிவிக்க? ஏமா நான் இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன நடத்தணும்? இப்போ உண்மை விளக்கம், அப்புறம் திருவருள் பயன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஒரு வகுத்து வச்சுக்கிட்டு இப்படி போனா இவங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கும். அப்படின்னு நினைக்கும். உங்க லெவல் எங்க இருக்குன்னே தெரியாது. நானா இது ஒரு லெவல்னு நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு பக்கற முடிச்சுட்டு இருக்கு. விளங்குதா? அப்போ யார் அறிவிக்கணும், அறிய முடியும்? அறிவிக்கணும்னா யார் உங்க அறிவுல கலந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் உங்க நெறி என்னன்னு தெரியும். உங்க லெவலு வேற நிக்கிற நமக்கெல்லாம் இல்லையா? இவர் அறிவே ஒரு நெறியில இல்ல. இவர் உங்களுக்கு எங்க புரியுதாமா? அப்போ அதான் சொல்றாரு, அது ஒருவன் தான், மேல் ஒருவன். யாரு? மேல் ஒருவன்.
அது எங்க சொல்லி இருக்குது? திருவருள் பயன்ல 6வது பாட்டு. பல்லார் உயிர் உணரும் பான்மையன மேலொருவன். அதனால அந்த மேலொருவன் உணர்த்தினால் மட்டுமே, மேலொருவன் என்ன, எல்லாம் மேல இருக்கோம் பாத்துக்கிறோம். நம்ம அறிவை மேவி நிற்பவன். நம்ம அறிவை மேவி நிற்பவன். மேவி நிற்பவன் என்ன, நம்ம அறிவை அவனுக்குள்ள வியாபியமா கொண்டு நின்று செலுத்துபவன். அவனைத்தான் மேலொருவன். புரியுதா? அப்போ அவன் அறிவிக்கணும். அவன் நெறியில் அறிவிக்க அறிவதாகிய அவ்வான்மா. அவ்வான்மா அவ்வான்மான எவ்வான்மா? அவ்வான்மான எவ்வான்மா? அந்த ஏகனாகி இறைவனில நின்றான். அவ்வான்மா இங்க அந்த எல்லா ஆன்மாவும்னு இல்ல, பொதுவா சொல்லல. எல்லா ஆன்மாக்களும் அறிவிக்கத்தான் அறியுது. ஆனா இங்க எல்லா ஆன்மாவையும் சொல்லல. இங்க அந்த ஆன்மா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவை சொல்றார். தன்னை உணர்த்தினால் காணுகின்ற தன்மை உடைய ஆன்மா. 10ஆம் நூற்பாவுல சொன்ன மாதிரி ஞானம் என்ற கண் விளங்கிய ஆன்மா. 10ஆம் நூற்பாவுல சொன்னோமா இல்லையா? ஏகனாகி இறைவனி நின்று ஞானக்கண் விளங்கிய ஆன்மா, அத அவ்வான்மாங்காரு. அது முந்தின சூத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த ஆன்மா அங்க சொன்ன ஆன்மா. விளங்குதா? அந்த ஆன்மா விடயத்தை, அந்த ஆன்மாவுக்குரிய விடயம் அது என்னது? மிகுபுலன். மிகுபுலன் அது 6வது அதிகாரத்தை படிச்சீங்களா இல்லையா? படிச்சீங்களா இல்லையாமா? ஆமா, 59வது பாட்டா? என்னமா? அதான் திருவருள் பயன்தான். படிச்சீங்களா இல்லையாமா? அது மிகுபுலன். மிகுபுலன் என்னது? சிவம். சிவம். அப்போ சிவஞானத்துக்கு விடயம் சிவம். நேயம், மிகுபுலனாய நேயம். அந்த ஆன்மா விடயத்தை, அந்த ஆன்மாவுக்குரிய விடயம் சிவஞானத்துக்கு விடயமாகிய சிவத்தை. இல்லையா? இந்த சுத்தான்மாவுக்குரிய விடயமாகிய அந்த சிவத்தை அந்த ஆன்மா அறியுமாறு, அந்த ஆன்மா அறியுமாறு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு அறிவெல்லாம் விளங்கி இருந்தா கூட இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு, இப்படி போட்டு குழப்புறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. இதுக்குதான் முதல்ல சொன்னாரு, அந்த கண்ணுக்கு சூரிய விளங்கிக்கிட்டு இருந்தாலும் அது காணாதே. அது மாதிரி நமக்கு சிவஞானம் விளங்கி நின்னாலும் இது காணாது. விளங்குதாமா? அந்த கண்ணுக்கு சூரிய ஒளிப்பட்டு அந்த அறிவு விளங்கி இருந்தாலும் அது எது போம? இப்ப 10ஆம் நூற்பாவுல சொன்ன மாதிரி நம்ம ஏகனாகி இறைவனி நின்று அறிவெல்லாம் விளங்கி ரெடியா இருக்குது. இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல, இறைவன் கூட நின்று காட்டணும் அப்படிங்கிறாரு. இது அப்படி தானா பாக்குறாரு. விளங்குதா? ஆமா. அதனால
அந்த அந்த ஆன்மா அறியுமாறு முதல்வன் பிரிப்பின்றி பிரிப்பின்றினா என்ன? அத்திவிதமாயா? இது அப்படியே அந்த 2ஆம் நூற்பாவ 4வது பாட்டை சொல்றாரு. 2ஆம் நூற்பா முதல் அதிகாரம் 4வது பாட்டு. அறக்கோடு சேர்த்த கல் போல். ஒரே பாட்டுல சொல்றேன். பிரிப்பின்றி உரிக்கு உடங்கியது நின்று சொல்றாரா இல்லையா? ஆமா, அத 3ஐயும் சொல்லிட்டாருங்க இல்லையா? பிரிப்பின்றி நின்று உடங்கிய 3 இல்லையா? ஆன்ம அறிவோடு அப்படி அத்துவிதமாய் நின்று ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் நின்று அப்படி நின்று கொண்டு முச்சியிலையும் அப்படி நிக்கணும். அப்படி நின்று அதற்கு அந்த ஆன்மாவுக்கு அந்த கண் பெற்று விளங்கி நிற்கிற ஆன்மாவுக்கு அதனை என்னென்ன அதற்கு விடயமாய தன்னை, அதுக்கு விடயம் யாரு? சிவன் தான். அதான் விடயமாய தன்னை அறிவித்து ஆமா, அவங்க அத்திவிதமா நின்னுகிட்டு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் நின்னுகிட்டு என்ன செய்யணும்? தன்னை அறிவித்து. அதனால அந்த அந்த நின்றுங்கிறத பின்னால சொல்றாரு, அறிவிக்கிறதுக்குன்னு சொல்ற மாதிரியா? அப்படி நின்று அறிவிக்கிறதுக்கு, அறிவிக்கும் போது எப்படி நிக்கணும்? வேறாய். அதனால அதை நின்றுங்கிறது வேறா நிக்கிறத ஒன்றாயும் முதல்ல வேறாய சொல்லணும், வேறாய சொல்லி ஒன்றாய் சொல்லி அப்புறம் உடனாய் சொல்லணும். அத கடைசியில போடுறாரு. விளங்குதா? நின்று அதற்கு அந்த ஆன்மாவுக்கு அதனை அந்த விடயமாய தன்னை, அதற்கு விடயம் தான் சிவன் தான், தன்னை அறிவித்து அது அறிவுக்குள்ள இருந்து அத்திவிதமா கலந்து நின்றுகிட்டு தன்னை அறிவிக்கிறோம். அப்புறம் அத்திவிதமா கலந்து நிக்கிறவன் வேறாய் நின்றுன்னு சொல்றமைய அத்திவிதமா கலந்து தானே நிக்கிறான். பிறகு வேறா நின்னுனா என்னையா ஒரே குழப்பமா இருக்குது? உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலையா? அதெல்லாம் எப்பவும் வந்துருச்சு சார். நான் சொல்லும் போது சிரிச்சாங்க, அவங்க தான் சொல்லணும்தாங்க. ஏன்ட்ட ஒண்ணும் சொல்லலையே அவங்க. நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்பேன், சாப்பிட்ட கேட்க மாட்டேன். உண்மை விளக்கத்துல ஒன்றாய் உடனாய் வேறாய்க்கு உடலும் உயிரும் போல ஊமையில உள்ளது. இங்க சொல்ற ஊமைக்கும் சிவஞான வகுப்புல சொன்ன ஊமைக்கும் வேற இருக்குது. ஆமா, அதுதாங்க என்ன சந்தேகம்? ஆமா,
அதுதான் நான் அதை நடத்தும் போதே நான் அதை சொன்னனே, வகுப்புலயே நான் சொன்னேன்னா இல்லையா? நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே நான் அங்க அப்படி சொல்லியிருக்காரு, இங்க அப்படி சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு சந்தேகம் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் சொன்னனே. அங்க அங்க சொன்னதுக்கு என்ன காரணம், இங்க சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. என்னம்மா? அது சொன்னா இல்லையா? அந்த கண்ணும் அறுக்கணும் அப்படிங்கிறது அது காட்டுகிற ஒளி, இது காணுகிற ஒளி அப்படிங்கிறதுல பேதப்பட்டு நிக்குது. அது காணுகிற ஒளி எப்போதும் சூலமாத்தான் நிற்கும், காட்டுகிற ஒளி எப்போதும் சூக்கமாதான் கலந்து நின்றாலும் அது இதாகாது. அப்போ காட்டுகிற எப்போதும் பெரியவன் தான், காணுகிற எப்போதும் அதுக்கு அடங்கி நிக்கிறவன் தான் அப்படின்னு முக்கியிலையும் அது ரெண்டும் வேறாத்தான் நிற்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இங்க அந்த உண்மை விளக்கத்துல அத சொல்றோம். அது எதுக்காக சொன்னோம் அப்படி? அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல, அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உன் அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா. அப்ப அங்க என்ன சொல்லி இருக்கிறாரு, எதுக்கு சொல்லி இருக்கிறாரு? அதுல அப்ப அந்த கண்ணுக்கு காட்டுமா போலங்கிறது வேறா நிக்கிறது. இப்ப இங்க நமக்கு இதுல மாறுறது எதுல மாறும் அப்படின்னு சொன்னா எதுல மாறும்? அதுல மாறாது. எதுல மாறும்னா அந்த 30வது பாட்டு இருக்கா இல்லையா? அக்கரங்களுக்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல மிக்க உயிருக்கு உயிராய் மேபினும் எக்கண்ணும் நெல்லா இடத்து உயிருக்கு நெல்லாத அறிவு என்று நல்ல ஆகமும் போதும் நாடுகிறது. அக்கரங்களையும் அகரத்தையும் உடனா சொல்லியிருக்கிறாரு. சிவஞான போதத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க குழப்பாதீங்க. சிவஞான போதத்துல அக்கரத்தையும் அகரத்தையும் எதுக்கு சொல்லியிருக்காரு? ஒன்று என்றது ஒன்றை கான் ஒன்றை பிரதி பசுபா ஒன்று என்றனி பாக்கற்றோடு உலகான் இல்லையா? அக்கரங்கிருந்தார் அகர உயிரின்றல் இக்கரமத்து என்னும் இருக்கு என்று அக்கரத்தையும் அகரத்தையும் வேற நிக்கிறது காட்டியிருக்காரு. அதுதான் அங்க சொல்லணும். அங்க அகரமும் அக்கரமும் அங்க வேற நிக்குது, இங்க உடனா நிக்குது அப்படின்னு சொன்னது. அங்க வேற நிக்கிறதுங்கிறது அங்க அக்கரங்களுக்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல. அப்போ அக்கரங்களுக்கும் அகரத்துக்கும் இலக்கணத்தால் வேறு இல்லையா? அகரங்கிறது அந்த அகரம் காட்சி புலப்படாததாய் நித்தமாய் விகாரமற்றதாய் நிற்குது. அகரம் காட்சி புலப்படுவதாய் விகாரம் அடிவாய் அனித்தமா இருக்குது. அதுபோல இறைவனும் நானும் அவனுடைய அறிவு நித்தமா இருக்குது, நம்முடைய அறிவு வினை கேட்டாப்புல அனித்தமா இருக்குது அப்படின்னு அங்க சொல்றாரு. விளங்குதா? இங்க அது வேற இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டாரு. இலக்கணத்தால் வேற இருக்கிறது. அகரமும் அக்கரமும் இலக்கணத்தால் வேற நிற்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இங்க அகரமும் அக்கரமும்னா அக்கரம் அப்படிங்கிறது காரியம், அகரம் அதுக்கு காரணம். காரியத்தோடு காரணம் எப்படி நிக்கணும்? கூடவே நிக்கணும், உடனா நிக்கணும். விளங்குதாமா? பானையோடு மண் நின்றார் போல, பானையோடு மண் நின்றார் போல இறைவன் நம்ம எல்லாத்திலையும் நம்ம அறிவதற்கும் செயலுக்கும் என்ன செய்யணும்? உடனா நிக்கணும் அப்படின்னு அந்த ஓமையா அதுக்கு பயன்படுத்துறாரு. ஓமைதான், ஆனா காரணம் வேற. விளங்குதா? அப்போ அதுக்கு விளக்கம் சொல்லும் போது பார்த்து சொல்லணும், எதுக்கு சொல்லியிருக்காங்களோ அது. புரியுதா? ஆமா. சரி, இப்ப இங்க அத்துவிதமாய் நிக்கிறான். அப்போ அந்த அங்க தான் அப்படிங்கறது இங்க அறிவித்தலுக்காக தான்ங்கிறத கடைசியில சொல்றான்னு சொன்னோம் இல்லையாமா? அப்ப அந்த அறிவித்தலுக்கு தான் வேற நிக்கிறதுனா என்ன அப்படின்னா என்னமா?
ஏன் என்ன மண்டை மண்டை ஆட்டுத? எரிக்கிறியா? என்னன்னா சரிதான் சரிதான் ஓட்டுங்க. நீங்க விளக்கம் சொல்லுங்க. அந்த தான்ங்கிறது எதை குறிக்குது? வேற ஆதல்ங்கிறோம். அப்படி வேற ஆதல்னா என்ன சொல்லுடா. வேற ஆளு. கொஸ்டின்ல போய் எழுதிருக்கேயா, ஆனா சொல்ல தெரியல. அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். நீ போடுவோம் எழுதியாச்சு. இனிமே அதை பத்தி ஏன்ட ஒண்ணும் கேட்க வேண்டாம். தேவையில்லாத இறைவனை வேற நிக்க வேண்டியது அவசியம் இல்ல. அந்த வேற நிக்கிறதுக்கு கேள்வியில எழுதியிருக்கேன். இறைவனும் நாமும் பிரிஞ்சு நிக்கவே முடியாது. வேற நிக்கிறது அப்படிங்கன்னா இலக்கணம். இலக்கணத்தால் வேற இருக்காது. இந்த வேற நிக்கிறது பொருளால பிரிஞ்சு நிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. இலக்கணத்தால் வேற. இலக்கணத்தால் வேற நிற்கிறது. காட்டுபவன் எப்பொழுதும் உயர்ந்தவனாத்தான் இருப்பான். முக்தி பெற்றாலும் கொடுக்கிறவன் வேற, பிச்சை எடுக்கிறவன் வேறதான். விளங்குதா? பிச்சை எடுக்கிறவன் முதலாளி ஆக முடியாது. பிச்சைக்காரன் உலகத்துல பிச்சைக்காரன் முதலாளி ஆகலாம். விளங்குதாமா? நாம என்ன ஆக முடியாது, முதலாளி ஆக முடியாது இல்லையா? அப்படி ஆனா என்ன ஆகும்? விபரீதமாயிரும். இவனை கொண்டு போட்டா எல்லாம் களையபரம். களையபரம்னா என்னதுமா? என்ன சொல்றாங்க இவங்களே? யாருக்காக குழம்பி போயிட்டா இருக்காங்க. திருமுறையில வருது அதையா களையபரம்? சரி, அப்போ என்னது களையபரம்? இந்த சங்காரம். விளங்குதா? ஆமா, அத களையபரம். களையபரம்ங்கிறது நாம அந்த இதுல சொல்ற மாதிரி அந்த இவங்களுடைய மாலகனுடைய அந்த கங்காளத்தெல்லாம் தான் போன்றிருக்கானாரியா, அதுதான். ஆமா, அதனால இங்க நின்றுங்கிறது அது அதற்கு அந்த ஆன்மாவிற்கு அதனை விடயமாய தன்னை அறிவித்து சிவம் அறிவித்து அறிய வேண்டிய விடைய தன்னையே தான் அறிவிக்கிறான். அப்போ அறிவிப்பவன் அறிவன் அவன்தான், அறிகிறவன் அவன்தான், அறியப்படும் பொருளும் அறிவிப்பவனும் அவன், அறியப்படும் பொருளும் அவன்தான். விளங்குதாமா? ஆமா, அதனால சிவம் அறிவித்து தான் வருதாரியா? தான் என்பது தானும். அறிவித்து தானும் அறிவிக்கிறவனும் அறிவிக்கிறவன் தானும் அறிகின்ற ஆன்மாவோடு உடனாய் நின்று இல்லையா? அப்போ அறிவிக்கிறவன் அறியப்படும் பொருள், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொல்லியாச்சு, ரெண்டு பக்கம் சொல்லியாச்சு. அறிவிக்கிறவன் அறியப்படும் பொருள், இடையில அறிகிறவன் தான் ஆன்மா. அவனும் அவன் இல்லைங்கிறார். விளங்குதா? அந்த அறிகிற அந்த ஆன்மா கூட இவன் உடனா நிக்கணும். விளங்குதா? அதான் தானும் அந்த ஆன்மா அறிவில் உடனாய் நின்று. விளங்குதாமா? அப்போ அறிகிறவன் அறிவிக்கிறவன் அறியப்படும் பொருள் மூணுமே அவனா நிக்கணும். விளங்குறாதா? என்ன எல்லாம் அவன், நாம வெறும் டம்மி.
என்னடா அது பொது நிலை. அப்படி சொல்லிடக்கூடாது. அது பொது நிலை. நீங்க அப்படி சொல்லி விபரீதமாக்கப்படாது. ஏன்னா விடையிப்பவன் ஆன்மாதான், அவன் கூட நிற்பான தவிர அவனுக்கு விடையித்தல் என்பது கிடையாது. விடையிப்பவன் அவன் சொல்லப்படாது. அதான் எருவர் மடந்தையருக்கு ஏது இன்பம் சொல்லியிருக்கமா இல்லையா? மூணும் அவன் தான், அப்படி தப்பா சொல்லிடக்கூடாது. விளங்குதா? அறிவிக்கிறவன் அவன் இல்லையா? அறிகிறவன் அவன், அறியப்படு பொருளும் அவன். விளங்குதாமா? அறிவானு தானே பாட்டு பாடுறோம். அறிவானு தானே. அதேதான், அதத்தான் இங்க சொல்றாரு. ஏன்னா அவன் உணர்ச்சியத்தான் உணருது. அப்போ அவனுடைய அறிவுங்கிறது நம்முடைய அறிவுங்கிறது ஒண்ணுமே. யார் அறிவிக்கனுடைய அறிவு தானே நம்ம அறிவு இல்லையா? இதனாலதான் சிவாத்தி விதை சைவர் என்ன சொல்றாங்க, அவன் யார் சார் இங்க வந்தவன்? சிவாத்தி விதை சைவர் என்ன செய்வாங்க? அவன் என்ன சொல்றான்னா, சிவமும் சக்தியை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா. ஆன்மாவுக்குன்னு ஒரு அறிவு கிடையாது, ஒரு செயல் கிடையாது, ஒரு தாலி கிடையாதுங்க. விளங்குதா? நாம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்? அறிவில்லாத பொருளுக்கு அறிவிக்க முடியாதியா? அறிவே இல்லைன்னா அதுக்கு அறிவிக்க, செவத்துக்கு போய் அறிவினா அறிவிக்க முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. அதிகம் நமக்குன்னு சுதந்திரமா அறிவு இல்லைங்கிறது ஓகே தான். நமக்குன்னு அறிவே இல்லைன்னு அப்படி சொல்லிடாது. என்னது தோன்றாது. விளங்குதாமா? தாவில் சர்க்காரியத்தாய், சர்க்காரியவாதத்திலிருந்து கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, பெசிக்கிற கூடாது. எந்த இடத்திலையும். ஆமா, இந்த சர்க்காரியவாதத்திலிருந்து இல்லாதத ஒருத்தனுக்கு தோற்றுவிக்க முடியாது. இல்லாதத தோற்றுவிக்க முடியாது. அதனால அது அறிவை இல்லைன்னு சொல்லக்கூடாது. விளங்காம இருக்கிறவன விளக்குறமே தவிர அப்படின்னு நாம சொல்றோம். விளங்குதா? அவன் இப்படி சொல்றான்னா அவனுக்கு அது காரணம். அவன் சொல்றதுக்கு காரணம் இதான் இல்லையாமா? அதான் தட்டரும்பு தருமின்னு சொல்றமா இல்லையா? அப்படின்னா என்ன? தருமம்னா என்ன? பிச்சை எடுக்குதுங்க. தர்மம்னா என்னம்மா? கோணம், பண்பு. அவனுடைய பண்பு தான் நம்ம பண்பு. நமக்கு பண்பு இல்லையா? இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன சார் பயம் காட்டுறியா? என்னடா சொல்லுத? தனித்து செயல்படாது. ஒருத்தரும் சரியா படிக்க மாட்டேங்க. 6ஆம் நூற்பாவுல இப்ப கேட்கிறாரு. 6ஆம் நூற்பாவுல இப்ப படிகத்துக்கு சார்ந்ததன் வண்ணம், கண்ணுக்கு இருக சேர்ந்தாலும் அதுக்குன்னு ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்குன்னு ஒரு பண்பு இல்லையா? இல்லையா? சார்ந்ததன் வண்ணமாவது இருக்கட்டும்பா, அதுக்குன்னு தனியா ஒண்ணு இல்லையா? இல்லையாப்பா? ஆமாங்கயோ. எல்லாம் உளறல்.
அவர் கேட்கிறார், முனிவரே கேட்டு அதுக்கு பதில் சொல்றாரு. வேற நீங்க எங்கேயும் போய் பார்க்க முடியாது. அவரா இப்படி கேட்டா அவருங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது மொழிப்பான் அப்படின்னு சொல்லி அவரே கேட்டு, அப்ப கண்ணு இருளை சேர்ந்தால் இருளாகுது, ஒளியை சேர்ந்தால், அப்ப அதுக்கு காட்சி என்பது குணம். அதுக்கு என்னது காட்சி என்பது குணம் அப்படிங்கிறாரு. அப்போ அது மாதிரி படிகத்துக்கு பற்றுதல் என்பது குணம், அது போல ஆன்மாவுக்கு அனுபவித்தல் என்பது குணம் அப்படின்னு ஒண்ணுக்கும் சொல்றாரா இல்லையா? அத வச்சுக்கணும், கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சாந்ததன் வண்ணமாய் நெட்டலே என்று அதை அனுபவித்தல் என்பது அதுக்கு மட்டுமே உள்ள குணம். வேற பாசத்தை கிடையாது, பதிக்கு கிடையாது. அதனாலதான் அந்த அம்மாட்ட அதை சொல்லாதீங்கன்னு விளக்குதா? அது ஆன்மாவுக்கு மட்டும்தான், சிவத்துக்கு சொல்லக்கூடாது. சிவத்துக்கு சொன்னா தப்பாயிரும் இல்லையா? அது ஆகம விரோதம் ஆயிரும். நமக்கு அப்படி சொல்லலாம் போல தெரியும், ஆனாலும் சொல்லிடக்கூடாது. ஆனா இந்த பாடல்ல அப்படிதான் சொல்லி இருக்குது. அத அறிவான் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன அப்படித்தான் சொல்லிருக்கு? நீ அப்படி உலகாத, நீ சும்மா அதுக்கு அர்த்தம் பொதுவா படிச்சா அப்படிதான் தெரிஞ்சு போயிடும். உனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்காதீங்க. நீங்க விளக்க சொன்னதுனால அது தெரியுது. அது அர்த்தம் இல்ல. அறிவானும் தானே எது எந்த ரெண்டும் ஒன்னா தெரியுது? பொதுவா அந்த பொதுவா இல்ல, பொதுவாயே அப்படி தெரியாது. அறிவானும் தானே என்ன? அறிவான் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே அப்படின்னா என்னது? முதல்ல அறிவானும் தானே சொல்றாரு இல்லையம்மா? அப்பா அறிவானுங்கிறதுக்கும் அறிகின்றான் என்பதுக்கும் என்ன வித்தியாசம்? அதை சொல்லுங்க. ஆமா, சரி, சூப்பரா சொல்லிட்டேன். முதல்ல நமக்கு எதை அறிவிக்கணும், இவ எதை அறிவிச்சா அறிய முடியும், இந்த குழந்தைக்கு எது கொடுத்தா அது சீரணமாகவும் தெரிஞ்சுக்கணும், அத அறிஞ்சுக்கிடுவான். விளங்குதாமா? அத முதல்ல அறிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்தாப்புல அறிவிக்கிறான் இல்லையா? அங்க அறிவிச்சிட்டு இங்க இருந்து அறிவிச்சிட்டு அவன் அறிவுல போய் நின்னு அதை ரிசீவ் பண்றவனா அவன் நினைக்கான். விளங்குதாமா? அப்படி சொல்றாரு. அந்த அறிவும் இவன் தான், அறிவிக்கிறவும் அவன் தான் இல்லையா? அதை ரிசீவ் பண்றதும் அந்த ஆன்மாவா நிக்கிறதும் அவன் தான். அதுக்கு கருவியா நிக்கிறது அறிவும் அவன் தான். அப்போ எல்லாமே அவன் தான் அப்படின்னு சொல்றார். நல்ல பாட்டு. எல்லாம் அவனை செஞ்சிருக்காமா, செஞ்சுட்டு பலனை மாத்திரம் உங்களுக்கு கொடுப்பான். பைசாரம் எல்லாம் பூஜை செய்யறோம் இல்லையா? எல்லாம் செய்யறோம், பலனை மாத்திரம் அவங்க வச்சுக்கிடாம என்ன செய்யறான்? அது என்ன பெருமை இருக்கு அப்படிங்காரு. அதுல என்ன பெருமை இருக்கு? ஆமா, அப்படி சொல்றாரு. ஏன் இந்த பொறிகளே அப்படி தாயா செய்யுது? உங்ககிட்ட இருக்க பொறிகள் இருக்கா இல்லையா? அது உங்க கூட இருந்து அறியுது. அது எல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு கையை தொடச்சிட்டு போயிருத, அதுக்கு ஒண்ணுமே அதை எடுத்துக் கொள்வது இல்லையே. அந்த பொறிய அப்படி இருக்கும்போது இவன் இருக்க மாட்டானா? விளக்குதாமா? புரியுதல்ல? அத ஓமையா சொல்றாங்க. அதனால அந்த
தானும், தான்ங்கிறது தானும் அந்த ஆன்ம அறிவின் உடனாய் நின்று அறிந்தும், அறிந்துன்னு இருக்கா இல்லையா, அறிந்துங்கிறது அறிந்தும். ஏன் அந்த அவங்களது எண்ணுண்மை, அது என்ன எண்ணுண்மை, அறிவித்தும் இல்லையா, அறிந்தும் வேறாய் நின்று அறிவிக்கிறது இல்லையா, ஒன்றாய் நின்று அறிகவும் செய்யணும். அறிந்தும் வருதலான், வருதலான் என்ன, ஆண் என்பது ஏது பொருள். அப்படி அறிந்து வருகிற காரணத்தால் அப்போ நின்று, அதுக்கு வேறாய் நின்று அறிவித்து இல்லையா, உடனாய் நின்று அறிந்து, அல்ல ஒன்றாய் நின்று அறிந்து, தான்ங்கிறது தானும் இந்த ஆன்ம அறிவின் உடனாய் நின்று அறிந்தும் அறிவித்தும் அப்படியெல்லாம் வர்றதுனால உடனாய் நிற்கிறது. ஆமா, அதனால இவ்வாறு அந்த மூன்று நிலையிலும் இருந்து அறிவு அப்படி உபகாரிக்கிற காரணத்தான் இவ்வாறு அத்துவிதமாய் நின்று உதவி காட்டியும் கண்டும் உபகரிப்பதை இப்படி நின்றுகிட்ட என்ன செய்யறான், காட்டியும் கண்டும். இந்த இடத்துல தான்ங்கிறது வேறாயா ஒன்றாயா, காட்டியும், காட்டியும்ங்கிறது என்னது, நம்ம அறிவை விளக்குறது, விளங்குதா. கண்டுங்கிறது உடனாய் நின்று கண்டு. இப்படி உபகரிப்பதை செய்து வரும், நின்று அத்துவிதமாய் நின்று உதவி செய்து வரும் இருக்காரியா. உதவிங்கிறத என்ன உதவின்னு நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். காட்டியும் கண்டும் உபகரிப்பதை செய்து வரும் இருக்கு, எப்போதும் செய்து வரும். பிரசவத்துல மட்டுமல்ல, முக்தியிலையும் செய்து வரும். பெரும் கருணையை, பெரும் கருணையை, கருணையை நானது பெரும் கருணையை, கருணையால் ஆன உபகாரத்தை, கருணையாலான உபகாரத்தை, அந்த உதவுவதற்கு காரணம் அவனுக்கு அதனால பயன் இல்லைங்கிறது. அதான் இங்க சொல்றாரு, இந்த கருணை அதுதான் காரணம். உன்னை செய்யறான்னு அதுக்கு ஒரு காரணம் வேணுமா இல்லையா. அதுக்கு இறைவன் செயலுக்கு எது காரணம், கருணை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காளா இல்லையா. அதனால அந்த கருணையை, கருணையாலான உபகாரத்தை நாம என்ன செய்யக்கூடாது, மறவாது, மறவாது. ரத்தத்தால் மறந்தது போல சுத்தத்தில் அறிவால் மறவாது. அப்ப மறந்தது நமக்கு இயல்பு, இப்ப அப்படி மறக்கப்படாது. விளங்குதா. ஏன் அப்ப ஏன் மறந்தோம், என்னமா முதல்ல அவன் காட்டவல போதான், அவன் இந்த பேருக்கு இது காட்டினால அவனுக்கு புரியாது. தன்னை காட்டினா, உலகத்தை காட்டினா அந்த விடயத்தையே சரியா புரிஞ்சுக்கிட மாட்டான்.
இந்த பேருக்கு போய் தன்னை காட்டினா புரியாது. முதல்ல அதுக்கான கருவியும் அவன்கிட்ட இல்ல. அவனை காட்டினா பார்க்கக்கூடிய கண்ணு இருக்கணுமா இல்லையா? அதே இல்லை, எப்படி காட்டுவான்? காட்ட மாட்டான். அதனாலதான் இறைவன் நமக்கு இந்த ஞான நூல்களை காட்டினாலும் நமக்கு அதை காணுற கண்ணு வேணும். அந்த கண்ணையும் இறைவன் கொடுத்தாதான் நாம, அவன் காட்டினா மட்டும் போதாது, கண்ணையும் கொடுக்கும். பெருமானே அந்த கண்ணை கொடுன்னு பெருமாட்ட கேட்கணும். கேட்டுரும் முடியாது. கேட்கறதுக்கு என்ன? நாம தான் எது வேணாலும் கேட்போமே. கொடுக்கத்தானே மாட்டோம். ஆமா, கொள்வதே அப்படிங்கிறாரா இல்லையா? அப்பர் சாமி பாடுறாரு. ஏன்னா பிச்சைக்கார பைய இவன் வாங்கத்தான் முடியும். என்னத்தை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? கொடுக்கறதுக்கு ஆமா. ஏன் ஒரு அன்பை கூட கொடுக்க முடியல? ஏன் அப்படி கொடுக்க முடியல? அறிவு இல்ல. அன்பு இருந்தால அறிவு இல்ல. அதனால எல்லாம் தமக்குரிய, எல்லாம் அது நமக்கு வேணும். இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு என்னத்துக்கு ஆகும்? அந்த அன்பை கூட ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு முடியல. எல்லாம் தனக்கு என்று. அதனால அதற்கு அதனை அறிவித்து அந்த இவ்வாறு அத்துவிதமாய் நின்று உதவி அந்த பெருங்கருணையை மறவாதுங்கிறதுனால. ஏன்னா அது அந்த 12ல சொல்லுவாரு அடுத்த இதுல, தன்னை அறிவித்து தான் தானாய் செய்தான். யாரு? தன்னை அறிவித்து இந்த ஆன்மாவை அவனைப் போல ஆக்கணும், இன்பமயமாக்கணும். விளங்குதாமா? பின்னை மறத்தல். பின்னை மறத்தல் என்ன? பின்னை மரம், புன்ன மரம் இருக்குது, இது பின்ன மரம். எல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே மறப்பான். அறிவியலுக்கு முன்னாலேயே மறக்க மாட்டான்ல இல்லையா? இந்த பின்னைங்கிறது என்னது? முன்னைங்கிறது பெத்தம். பெத்தத்துல மறந்தது போல சுத்தத்திலே மறக்க கூடாது. பெத்தத்துல மறந்தா அது குற்றம் இல்ல. இப்ப மறந்தா கடுமையான குற்றம். விளங்குதாமா? தெரியாம தப்பு செஞ்சது அது பெரிய இல்லை. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் செய்யிட்டாங்கன்னா அதான் பின்னை. அப்போ முன்னை மறத்தல், அதுக்கு பிராயசித்தம் இருக்குது இல்லையா? முன்னை மறந்தா அதுக்கு பிராயசித்தம் இருக்கு. பின்னை மறத்தால் பிழையலது. பிழையலதுன்னு பிழைத்தல் அறிவு. அதுக்கு கழுவாய் கிடையாது. பிழைத்தல் கழுவாய். கழுவாய்ன்னு அப்படின்னா கழுவுகிற வாய். கழுவாய் கழுவுற வழி. அந்த குற்றத்தை கழுவுகிறதுக்கு வேற வழி இல்லை. விளங்குதாமா? தண்டனை அனுபவிச்சுதான் தீரணுங்கிறது. விளங்குதா? அதனால மறவாது. அதனால மறக்க கூடாது. மறவாது அந்த பெத்தம் போல இப்பவும் மறவாது, சுத்தத்திலே மறவாது கடைப்பிடித்து.
கடைப்பிடித்து நானது கடைப்பிடித்து நானது கடைப்பிடித்து அந்த பெரும் கருணைன்னு முதல்ல சொன்னாரா இல்லையா? அதையே பிடித்து அவன் கருணையே அறிவால் பற்றி நின்று எல்லாம் அவன் கருணை தான். என்னது காட்டுறது காணுறது காண்பது எல்லாமே அவன் அப்படின்னு எதை நினைச்சாலும் யார நினைக்கணும்? அவனைத்தான் நினைக்கணும். விளங்குற? அதை கடைப்பி எத்தனையோ அறிகிறோம் அனுபவிக்கிறோம் இல்லையாம்மா? எல்லாத்திலையும் எதை நினைக்கணும்? அந்த விடயத்தையோ விடையிக்கிற நம்மையோ நினைக்காது எல்லாமாய் நின்ற அறிவிப்பவனும் அறிபவனும் எல்லாமா நிக்கிறானா இல்லையா? அவனையே அவன் கருணையே நினைத்து. விளங்குதா? கடைப்பிடித்து பிடித்துன்னு என்னது? அந்த மரபாமையை பிடித்துனாரு. மரத்தலை விட்டு மரத்தலை விட்டு நல்லா சொல்லியிருக்காரா இல்லையாடா? சூப்பரா சொல்றாரு. மெய்கண்டார நம்ம அவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கு தான் தெரியுது. சிவஞான முனிவருக்கு தான் தெரியுது. விளங்குதாமா? இந்த பிடித்துங்கிறது என்னது? மறவாமல் நினைத்தலை அறிவினால் பிடித்து. ஏன் அதை பிடிச்சிருக்கான்? அந்த கருணையே பிடிச்சு நிக்கான். எதனால? அதுல பற்று வந்துருச்சான். அந்த கருணையை இவன் பற்றிட்டான். அவன் கருணையனால் இவனை பற்ற இவன் எதிர்க்கான் அந்த கருணை. இத அப்பர் சாமி சொல்லுவாரு. அப்பர் சாமி அவரு வள்ளல் இருந்த மலை அதனை வள்ளல் இருந்த மலை. இப்படி எல்லாம் செய்யறவன் வள்ளல் தானே. விரதமா அன்னைக்கு சாப்பிடுங்க சாமி. அன்பு கொடுக்கறது அன்பு. காப்பி அடிக்கத்தான் செய்யக்கூடாது. காப்பி அடிக்க கூடாது, குடிக்கலாம். ஊருக்கு சாப்பிடாம வேற போவீங்க. விளங்குதாமா? என்னடா? வள்ளல் இருந்த மலையானே. வள்ளல் இருந்த மலை அதனை அதனை எது எது? கைலை. கைலைனானது அறிவாகாசம். அதான் கருணை மலை. அது என்ன மலை? கருணை மலை. அந்த கருணை மலையை வலம் செய்தல் வாய்மை. வாய்மைனானது வாய்மைனா என்னமா? எத்தனை பாட்டுல வந்து இருக்குது? சொல்லுடா. வாய்மைனானது முக்தி. இல்லையா? ஆமா. அதனால அந்த இந்திரனுடைய புஷ்ப விமானம் இல்லையா? பொருள் மன்னன். என்ன மன்னன்? பொருள் மன்னன். அவனுடைய பொருளை கவர்ந்து வாரான். அது என்ன பொருள்? பொய்ப்பொருள் மன்னன். பொய்ப்பொருள் மன்னனுடைய விமானத்தை கவர்ந்து வாரான். இவன் மெய்ப்பொருளா நிக்கிறான். இவனை வந்து சுத்துனா வீடு கிடைக்கும். அவனை புடிக்கிட்டு வந்தா பிறப்பு கிடைக்கும். விளங்குதா? அதனால வலம் செய்தல் வாய்மையான உள்ளம் கொள்ளாது. விளங்குதா?
இந்த மலையை ஒரு சுத்துனா நமக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காது இல்லையா? உள்ளம் கொள்ளாது தந்த அறிவுல அதான் மறந்து எல்லாம் இவன் தந்ததுங்கிறத அந்த ஆற்றல் எல்லாம் யார் தந்தது? பெருமான் தந்ததுன்னு நினைக்காம உள்ளம் கொள்ளாது அந்த மலைய அகற்றுதான். விளங்குதா? இவனுக்கு நலம் செய்த வந்தத நலத்தை நீக்குதான். விளங்குதாமா? அந்த மலையை பேத்து வைக்கிறானா இல்லையா? அப்படி வச்சவனை மெல்ல விரல் வைத்தார். பெருமான் என்ன செய்யறாரு? மெல்ல வைக்கிறாரு. விளங்குதா? அப்போ அவன் இவனுக்கு எல்லாம் கொடுத்தவனை மறந்து இல்லையா? அந்த வாய்மை தரக்கூடியதுங்கிறத மறந்து உள்ளம் கொள்ளாது செஞ்சான். உள்ளம் கொள்ளாது அதை மறந்து கொள்ளாது அதை இன்பம் முதல நீக்கிறான். அவர் என்ன செய்யறாரு? மெல்ல விரல் வைக்கிறார். மெல்ல விரல் வைக்கிறதுன்னா என்னது? மெல்ல விரல் வைத்து அவன் அறியாமையை, இவருடைய திருவடிங்கிறது என்னது? அறிவு. அதை மெல்ல மெல்ல அங்க பாஸ் பண்ணுறார், கனெக்ஷன் கொடுக்கிறார். மெல்ல விரல் வைத்து கனிய வைக்கிறார். அப்படி மெல்ல வைக்கிறாரே. இப்படி தப்பு செய்தவனுக்கும் பொறுமையா கருணையோட இப்படி மெல்ல வைக்கிறான்னு இவர் உள்ளத்தை கொண்டுட்டாராம். அந்த ராவணன் அவன் ராசத குணம் படைத்தவன், உள்ளத்துல கொள்ளல. ஆனா என்னுடைய உள்ளத்தை தப்பு செய்யறவனை கூட இப்படி அருள் செய்யறாரு அப்படின்னு அதை பார்த்து என்னுடைய உள்ளம் ஏன்ட்ட இல்ல, எங்க போயிடுது? அவர் வசமாயிடுது. விளங்குதாமா? அப்படி முரண் தொடையில சொல்லுவார். அவன் உள்ளம் கொள்ளாது நின்றான். இவரு உள்ளத்தை பறிகொடுத்துட்டு நிற்கிறார். உள்ளத்தை பறிகொடுத்து சிந்தையால் நிலையில் சிந்தையும் காணேன் என்று. விளங்குதாமா? ரெண்டு பேருமே எப்படி இருக்கு பாருங்க, கான்ட்ராஸ்டா சொல்றாரா இல்லையா? அவன் அவ்வளவு இதை செஞ்சு கூட உள்ளத்துல கொள்ளல. இவர் வெளியில நின்று பார்த்துட்டு இருக்காரு. இவர் செய்ய அடுத்தவனுக்கு செய்யறத பார்த்து இவரு உள்ளம் இப்படி ஒரு ஆளா அப்படின்னு. விளங்குதா? எனவே அதான் அவன் மறந்து நிற்கிறான். இவரே மறவாது அந்த கடைப்பிடித்து ஒழுக்கத்தை பின்பற்றி அந்த பெருங்கருணையே பற்றி எதை செஞ்சாலும் அவனுடைய பெருங்கருணையே பற்றி செய்யும், கடைப்பிடித்து செய்யும். அப்படி கடைப்பிடிச்சதனால என்ன வருது? கடைப்பிடித்து செய்யும், கடைப்பிடித்தலை செய்யும். கடை பிடித்து செய்யுங்கிறது எப்படி சொல்லணும்? கடைப்பிடித்தலை செய்யும். அது அறிவு தானே. செய்தது எது? அறிவு. அதை செய்ய அதனால் ஏற்படும் அன்பானி, அதனால ஏற்படும் அன்பு. இது செய்தது என்னது? சாதனை. அதுக்கு பயன் அவனுடைய கருணையே அறிவு பற்றி நின்றதுனால அதனால என்ன ஏற்பட்டது? அன்பானி. அது பயன். அதனால் ஏற்படும் அன்பு. காரண காரியம். காரண காரியம் இல்லையா? அந்த பெருங்கருணையே கடைப்பிடித்து தன் அறிவின் கண் பற்றி
அதையே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால என்னாச்சு? அதை செய்ததனால ஏற்படும் அன்பு, அந்த இச்சை காரணமாக. அறிவு காரணம், அன்பு காரியம். அத பக்தி எனினும் அமையும். ஆமா. அப்போ இந்த பகவானை வழிபடும் பகவான் யாரு? பகவான் தான். உடனே பதில் சொல்றாங்க. திருவருள் பயன் ஒண்ணுல வருதா இல்லையா? அந்த 6 குணங்கள் அந்த பகவானை வழிபடும் பக்தர்களை 4ஆக பிரிக்கிறார். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மட்டும் பகவானை வழிபடும் பக்தர்கள், தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழிபடுதவங்க, ஆபத்து நோய்களிலிருந்து துன்பங்களிலிருந்து தம்மை காத்துக் கொள்வதற்கு வழிபடும் பக்தர்கள். 12வது வலி தாங்க மாட்டாமா? அவன் ஒருத்தன் எத்தனை மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்காம பாருங்க. பகவானை அடைய வேண்டும் என்னும் நோக்கத்துல துன்பத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெறுவதற்கு பகவானை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வழிபடும் பக்தர்கள். அப்புறம் பகவான் கருணையை எண்ண எண்ண இனிக்கிறதே. பகவான் கருணையை எண்ண எண்ண இனிக்கிறதே. என்னமா இந்த நாள் ஒருத்தவங்கிட்ட இருந்தா என்னையா செய்யறது என்று இப்ப நீங்க கருணை நினைக்கிறோம் இல்லையா? இதை விட்டு போனா மறந்துடுறோம். ஆமா, அந்த வானம் வாழ்த்தி பறவை போல, என்னம்மா வானம் வாழ்த்தி பறவை போல வானம் வாழ்த்தின தெரியுமா இல்லையா? அது பாடிய வாழ்த்தி, பாடுதல்னா வாழ்த்து தானே. அது அந்த விண்ணில் இருந்து விடுற மழை துளியை மட்டும்தான் சாப்பிடும். அதுபோல பெருமானுடைய கருணையை நமக்கு உணர்த்தணும், அதை நாம அனுபவிக்கணும். உணர்த்த மாட்டாயா உன் கருணையைன்னு அவனை நோக்கி நிக்கணும். உன் கருணை விட இனிக்குத, இதை இன்னும் எனக்கு உணர்த்தேனும். விளங்குதா? அவன் கருணை மட்டுமே நோக்கி நிற்கின்ற அந்த ஞானி என்று இப்படி 4 வகைப்படுவர். விளங்குதாமா?
அவன் உணர்த்துறது எதை உணர்த்தினாலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது, இனிக்குது. இப்ப அந்த அவனுடைய எதை செயலையும் கருணையத்தான் பாக்குறாங்க. அப்படி இப்படி நாளா இருக்கிறவன். அதனால அந்த ஒரு பக்தி அந்த பூஜ்யர்கள் முமுட்சு. என்ன சொல்ற? பூஜ்யர்கள்னா ஓங்கார சொரூபிகள். அறிவு பூஜ்யம்னானது முற்று பெற்றவர்கள். முமுட்சு சித்தனில் அந்த 2 எழுத்துல நிக்கிறவங்க. என்னமா ஜீவால இருக்கிறவங்களா? முமுட்சுங்கிறது முக்தியை தவிர வேற எதையும் நாடாதவர்கள். நீங்கள் தான் யாரு? நாங்க 2 ஐயா நாடிக்கிறோம். அவர்களிடத்து உண்டாகும் தொடர்ந்த பிரியம் அது கனிஷ்ட பக்தி, பிரேம பக்தி, பராபக்தி என்று 3ஆக சொல்லும். இது சம்ஹிதை, சூத சம்ஹிதையில சொல்றேன். அந்த 4ஆ சொன்னது அவங்க 3ஆ சொல்லியிருக்காங்க. இந்த 3ஆவதான பக்தி தான் பராபக்தி. இந்த நாம சொன்ன அந்த பக்திங்கிறது பராபக்தி. அந்த சூத சம்ஹிதையிலும் இதன் விரிவெல்லாம் பெருமானால் சொல்லப்பட்ட அந்த சம்ஹிதைகள்லையும். ஆமா, நாரத் பக்தி சூத்திரம், நாரத் பக்தி சூத்திர உரையிலும் காண்க. என்பார். இது என்பார் தத்துவ பிரகாசி ஆசிரியர். தத்துவ பிரகாசிகை ஆசிரியர். சூத சம்ஹிதை எல்லாம் காந்தத்துல உள்ள ஒவ்வொரு பிரிவு. காந்த புராணம் இருக்கா இல்லையா, காந்த அதுல உள்ள ஒரு பிரிவு. அதனால அம்முதல்வன் இருக்குதா, அதான வருது. அம்முதல்வன் அப்படிங்கிறது முன்னால சொன்ன பேர் உபகாரியாகிய முதல்வன். கருணை காரணமாக செய்தானே, எந்த பலனும் எதிர்பார்க்காம காட்டியும் கண்டு வரானே ஒவ்வொரு உயிர்களுக்கும். பெத்தம் முத்தி 2 வகை உயிர்களுக்கும் சேரானா இல்லையா? அந்த பேருபகாரியான முதல்வனது பெரும் கருணையாகிய திருவடி. விளங்குதா? அந்த பேருபகாரியினுடைய பேருபகாரம் தான் திருவடி, பெரும் கருணையாகிய திருவடி எனும். என்னது? ஆமா, அந்த திருவடி எனும்னால ஆகியனாலும் ஒண்ணுதான். சிவானந்த அனுபூதிய
அதை உணர்றதுதான் பயன். அந்த கருணையை உணர்றது என்னது? சிவானந்த அனுபூதி. அந்த கருணை அவனுடைய பூதி, அதை அனுபவிக்கிறது நம்முடைய பூதி. அப்படி நல்லா இருக்கு. அடே விளக்குதாடா? அத தலைப்படும். தலைப்படும் தலைப்படும் அறிவினால் அனுபவித்தலை கூடும். அறிவினால் அனுபவித்தலில் படும். தலைங்கிறது அறிவு. அறிவினால் அனுபவித்தலில் படும் என்றவாறு தலைப்படும்னா அறிவினால் அனுபவித்தலில் படும். படுதல் இருந்தது அடங்குதல். இந்த அறிவு வேற எங்கேயும் போகாம அவனுடைய கருணையை அனுபவிக்கிறதுல மட்டும் படும், அகப்பட்டு நிற்கும். விளங்குதா? புறப்படாது அகப்பட்டு நிற்கும் என்றவார் என்பது இதனுடைய பிண்ட பொழிப்பாம். பிண்ட பொழிப்பாம். சூப்பரா இருக்குல்லடா? என்னமா கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சுக்குவோம். அடுத்தோட்டம் கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சு தெரியல. ஆமா ஆமா. என்று சொல்கிறார். சரி, ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தபம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு பெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாயி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறை வாழ்குள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு நீரூடி தழகமாதோ திருச்சிற்றம்பலம்.